அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஞியம்பட உரை. கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகும் வகையில் இனிமையாக பேச வேண்டும். கடும் சொற்களை தவிர்த்து அன்பும் மரியாதையும் கலந்த வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். இதை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தணிகாசலம் என்ற ஊரில் வித்யா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் மென்மையான, இனிய வார்த்தைகளில் பேசுவாள். அதனால் நண்பர்களும் ஆசிரியர்களும் அவளை நேசித்தனர். அவளின் மென்மையான பேச்சு அனைவரையும் மகிழ்ச்சியடையச் செய்தது. ஒரு நாள் பள்ளியில் புதிய மாணவி ரேணு சேர்ந்தாள். அவள் வெட்கத்துடன் அமைதியாக இருந்தாள். சிலர் அவளை கிண்டல் செய்தனர். ஆனால் வித்யா அன்புடன் அவளிடம் சென்று, "வணக்கம் ரேணு, நம்ம ஊருக்கு வரவேற்கிறேன். உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா?" என்று மென்மையாக கேட்டாள். அந்த சொற்கள் ரேணுவின் மனதை மகிழ்ச்சியடையச் செய்தது. அவர்கள் நல்ல நண்பர்களாகி பள்ளியில் அனைவரும் சண்டையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: இனிமையான, நாகரிகமான சொற்கள் பிறரின் மனதில் நிம்மதி, நம்பிக்கை, மகிழ்ச்சியை தரும். கோபமும் கடுஞ்சொற்களும் இடர்பாடுகளை உண்டாக்கும். மென்மையான வார்த்தைகள் மனிதனை உயர்த்தும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.